அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் இவரு ஜெயிலுக்கு போறாரு. சிவகுமார் ஜெயிலுக்கு போயிடுறாங்க அந்த கேஸ்ல. ஜெயில்ல போயிட்டு அப்போ இவங்கலாம் முடிச்சுட்டு வெளிய வராங்க. வெளிய வரதுக்குள்ள வீரமணி என்கவுண்டர். என்கவுண்டர் ஆயிடுறாரு. இதுல எல்லாருக்கும் இல்லாத சிவகுமாருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, நீங்க எந்த ரவுடிக்கும் பசங்க கிடையாதுங்க. இப்போ நீங்க பிரபல ரவுடிலாம் பார்த்திருப்பீங்க. நெறைய ரவுடி என் பேர நெறைய பேர ஃபோன் பண்ணி என் பேரெல்லாம் சொல்லாதன்னுலாம் சொன்னாங்க. ஏன் என் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாங்க. ஒருத்தர் சொந்த ஊருக்குள்ள கூட வர முடியாது. நீங்க சிவகுமார் எப்ப போனாலும் வீட்டுக்கிட்டே தான் இருப்பான். அவன் வீட்டு வாசலே ஒரு ஜிப்சி இருக்கும். வீடியோஸ்லாம் பார்த்தீங்கனாலே ரொம்ப சகஜமா சாமானியனா தான் பழகிட்டு இருக்காரு சாமானியா மக்களோட. அதாவது கோயில் திருவிழா போற நடத்துறது, டான்ஸ் அப்ப ஆடுறது. பசங்கள எடுத்து ஒரு பெரிய பெரிய என்னடா இவ்ளோ பெரிய போறோமே அந்த கன் எடுத்து காட்டக்கூடாதுன்னுலாம் கிடையாது. எல்லாருக்கும் இந்த டக்குனு கன் அண்ணன எடுத்து பார்க்கணும்னா காட்டுவாரு. ஒரு 10 பேர்ட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு 11வது பேர் அங்க போயிட்டு செக் பண்ணிட்டு விடுற மாதிரியான ஒரு இதெல்லாம் இல்ல. எதுவும் கிடையாது. புரோட்டோகாலே இல்ல. சும்மா அவர் பாட்டு நடந்து இந்த போறாரு. பக்கம் ஒரு குழந்தைய தூக்கின்னு, இந்த தூக்கிட்டு பக்கம் ஒரு போறாரு, குழந்தைய டான்ஸ் ஆடிட்டு தூக்கின்னு போறாரு. அப்படியே போய் டான்ஸ் ஆடின்னு இதுதான் அவருடைய ஸ்டைலு. என்ன பண்றாரு சிவகுமாரு, வெளிய வராரு. வெளிய வராரு. வெளிய வந்தோனே அந்த இடத்துல சரி நம்மளுக்கு பெரிய தல ஒருத்தர் போயிட்டாரு. அப்ப நம்மளுக்கு ரோல் மாடல் யாருன்னா, அங்க பெரிய மகேஷ்ன்னு ஒருத்தர் உருவாகுறாரு. அவர்தான் சிவகுமாரோட ரோல் மாடல் பெரிய மகேஷ். அவரு அங்க ஆல்ரெடி ரவுடியா இருக்காரு. இவங்க ஒரு கேஸ் 2 கேஸ்ல போயிட்டு ஒரு கொலை கேஸ்ல போயிட்டு வெளிய வராங்க. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்குல்ல. நான் ஒரு பெரிய ஆளு, நீ இடத்துல ஒரே ஏரியால இருக்கணும்ன்ட்டு. அந்த இடத்துல இவன் யங்ஸ்டர் ஆனம்போது சிவகுமாருக்கு கை ஓங்கிக்கிட்டே வருது. இது அவரால பொறுக்க முடியல. இவங்களுக்குள்ள தகராறு வருது. பெரிய மகேஷ்ன்றவரு ஜாமீன்லாம் வெளிய வந்திருக்காரு அப்போ. ஆமாமா. எல்லா கேஸ்லயும் யாரும் கன்விக்ட் ஆயி தண்டனை அனுபவிச்சுட்டு எந்த ரவுடியும் வெளிய வரலையே. யாரும் இன்னும் கன்விக்ட் ஆயி வரலையே. ஒண்ணு குண்டாஸ் போவாங்க. குண்டாஸ்க்குள்ள வெளிய வந்துருவாங்க. எப்ப போராளிகளுக்கு தான் குண்டாஸ் 1 வருஷம் ஆகும். ரவுடிங்களுக்கு வந்து உடனே குண்டாஸ் உடைஞ்சிரும். வெளிய வராரு. வெளிய வந்தோனே பார்த்தா மகேஷோட தொல்லை தாங்க முடியல. பிரச்சனை பண்ணாரு. மகேஷும் ஒரு ரவுடி. அதுல மாற்று கருத்தே கிடையாது. மகேஷ் பெரிய மகேஷ் ரவுடி. இவரு ஏன்டா சிவகுமார் ரோல் மாடலா பெரிய மகேஷ் நெனச்சிட்டு இருக்காருல்ல. இல்ல இவரு மகேஷ் எந்த ஏரியால இருக்காரு? அதே ஏரியா. மயிலாப்பூர். பெரிய அதே மயிலாப்பூர். பெரிய மகேஷ்னா எல்லாருக்குமே தெரியும். பெரிய அப்ப அந்த இடத்துல சிவகுமார் வளர்றது அவருக்கு பிடிக்கல. அப்போ லோக்கல் ஸ்டேஷன்ல மகேஷ் மேல பல வழக்குகள் இருக்கு. கூப்பிட்டு சொல்றாங்க, "நீ உள்ள இருந்தனா உனக்கு அவனுக்கு பகை வந்துட்டே இருக்கு. நீ ஏரியாக்குள்ள வந்தனா உன்ன தான் தூக்குவாங்க. அவன் இன்னும் பெரிய ஆள் ஆவல. நீ பெரிய ஆளு. அதனால நீ தூக்குவாங்கன்னோனே, அவர் வெளியே ரொம்ப நாளா இருக்காரு. இதுக்கு நடுவுல அவர் கூட இருந்த 2 பேரு. மகேஷோட மச்சான், அவர் கூட இருக்க இன்னொருத்தர் பேரு. இவங்கலாம் என்ன பண்றாங்க, சிவகுமார ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணிடுறாங்க. பிளான் பண்ணி சிவகுமார கீழ போட்டு சிவகுமார் அதுக்கப்புறம் அந்த இப்பி தலையெல்லாம் எடுத்துட்டு ஹேர் ஸ்டைல்லாம் மாத்திட்டு நல்லா ஸ்மார்ட்டான ஆளாயிடுறாரு.